ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 29th மார்ச் தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நகர்ப்புறங்களில் குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பு விரிவாக்கத்தை விரிவுபடுத்த வேண்டும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஜெனரல் சயின்ஸில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து எல்பிஜியை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கல்ஃப் நாடுகள் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ப்ரொபேன் பியூட்டேன் கேஸஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மேற்காசிய போர் நடைபெறதுனால ஸோ இதற்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி அப்படிங்கிறது பைப்டு நேச்சுரல் கேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீத்தேன் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து பயன்படுத்துறதுக்கான அந்த கட்டமைப்பு விரிவாக்கத்தை வந்து விரிவுபடுத்த மத்திய அரசு வந்து அந்த எல்பிஜிக்கு மாற்றாக இதை வந்து விரிவுபடுத்த முடிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஸோ இந்த பிஎன்ஜி இணைப்புக்கான அனுமதிகளை அளிக்கும் போது என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது, அதே மாதிரி இந்த பைப்டு நேச்சுரல் கேஸ் அமைப்பதற்கு அந்த பொது நிலத்தை வந்து உபயோகப்படுத்தும் போது நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசு அதிகாரிகள் முறைப்படி ஒப்புதல் பெறும்போது தாமதம் ஏற்படுது. அதே மாதிரி சாலைகள் போன்ற அந்த உள்கட்டமைப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குழாய்கள் அமைப்பதற்காக பயன்படுத்துவாங்க. அப்போ அதிக கட்டணமாக விற்று ஸோ இந்த காரணங்களுக்காக இந்த பிஎன்ஜி அந்த குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பு வந்து தாமதமாக நடைபெறுகிறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து விரைவுபடுத்துறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வந்து இந்த முடிவை வந்து மத்திய அரசு மேற்கொண்டிருக்காங்க.